மரகதம், வந்துட்டீங்களா அண்ணா? எதுக்காகமா அவ்வளவு சீக்கிரம் இங்க வர சொன்ன? அண்ணா, எனக்கு நீங்க ஒரு பெரிய உதவி செய்யணும் அண்ணா. என்னம்மா? எங்க வீட்டுல டிரைவரா இருந்த மாணிக்கம் பிள்ளையினுடைய மனைவி இந்த குழந்தையை பிரசவிச்சுட்டு இறந்துட்டா. இதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடையது. ஆனா அந்த நிலையில நான் இல்லைன்னா நீங்க தான் எப்படியாவது இதை காப்பாத்தி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். அவசியம் செய்யறமா. இந்த குழந்தையை வளர்க்கறது உனக்கு செய்யற உதவியாக நான் கருதல. மனித குலத்துக்கு நான் செய்யணும்னு கர்த்தர் எனக்கு ஆணையிட்டு இருக்கிற தொண்டாக நான் கருதல. உங்ககிட்ட ஒப்படைச்ச பிறகு இந்த குழந்தையை பத்தி எனக்கு கவலையே இல்லை அண்ணா. ஆனா இதுக்கு மூத்தது இன்னொரு பெண் குழந்தை இருந்துதான். அது வேற யாரோ கொண்டு போயிட்டாங்களா அண்ணா? இந்த சமாச்சாரம் அவருக்கு தெரியவே கூடாது. ஆகட்டம்மா. தானியம் தனம் பசம் கோபுத்திர லாபம் சதசம் வத்சரம் சதந்தேர்த்தபாஜோ பார்வதி பரமேஸ்வர பிரசாத சித்திரஸ்து. உங்க பேருக்கும் உங்க குழந்தைகள் பேருக்கும் அத்தனை அபிஷேகங்கள்லாம் திவ்யமா நடத்திட்டோம். உங்க பிரசாதம் தீர்க்க ஆயுசா இருக்கணும். நம்ம பெருமாள் கோயில் வருது. அஜ்ஞானி, நம்ம பெருமாள் ஊரார் பெருமாள். கடவுளை போய் திரிக்கிறியடா. இந்த ஆள வந்தானுக்கு அறியும் சிவனும் ஒண்ணுடா. என்ன மேதா விலாசம், என்ன மேதா விலாசம். உங்களை போல சமத்துவ நோக்கம் உள்ளவா இந்த லோகத்திலே கோடானு கோட்டிலே ஒருத்தர் தான் இருக்க முடியும். பெருமாளுக்கு வயிறு இல்லாமல் செஞ்சு கொடுத்துட மாட்டீங்களா? அதே தான் சாத்திக்கிறோம். அனுமார் கோயில், ஏழை மாரியம்மன் கோயில். மாடியா கடவுளை போய் ஏழை பணக்காரன் சொல்லிக்கிட்டு மாலை சிரிச்சா போச்சுடா. வணக்கம். யாம் சைவ சித்தாந்த நெறியாளர் சங்கத்திலிருந்து வந்திருக்கோம். ஆள வந்தார் அவர்களே, தங்களுடைய தோற்றம் எப்படி பழுத்த சிவமாக தெரிகிறதோ அதே போல் தங்கள் உள்ளமும் சிவத்துக்கும் சிவநேச செல்வர்களுக்கும் பணிபுரிந்து ஆதரிக்குமாறு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதை பற்றி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. பிரித்தியாருக்கு சேவை செய்யறதுக்குனே ஞான பண்டித இந்த சடலத்தை வச்சிருக்கிறான். எனக்கு என்னால ஒரு ஈ, எறும்பு, பூச்சி, புழு ஒண்ணுக்கு கூட எதுவும் வராது. என் குடும்பத்தை அடிச்ச நீயா இப்படி பேசுவேன்? உன் குடும்பத்தை நான் அனாதையாக்கிறேன் பாரு. ஒன்னும் கையில காண வெறுங்கையோட செஞ்சிருக்க. என்ன ஆள வந்தார்? குழந்தைக்கு என்னுடைய மன நிறைஞ்சு ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதத்தை வீட்டுல விட்டுக்கலாமே. உனக்கு நமக்கு இதை பத்தி என்னடா? எல்லாம் வெறுங்கையால்தான் வரும் போல் இருக்கு. உள்ள போவா? தக்க மாதிரி இருக்கு. கட்டி கட்டி யாரோ போறாங்க. பெருமாள் புறா புறா அல்தடா. கழுத்து பத்திரா. என்னடி குழந்தை எங்கேயா பாரியா? மாணிக்கம், கேட்டாயா அந்த குழந்தை நடுவுரலை? அதன் தாய் எவ்வளவு துடிதுடிப்பாள். ஆத்திரத்தில் அறிவிழந்து விட்டாயே மாணிக்கம். அப்பன் செய்த தவறுக்காக பிள்ளையை பழிவாங்குவதா? உன் குழந்தைக்கும் இந்த குழந்தைக்கும் என்னடா வித்தியாசம் கண்டாய்? போ, குழந்தையை போய் காப்பாற்று.
உலக மக்கள் அனைவருக்காகவும் இறைவனால் அவரின் திருத்தூதர் முகமது நபியால் அருளப்பட்டது. குர்ஆன் ஒரு நாட்டுக்கோ ஒரு காலத்துக்கோ ஒரு இனத்தவர்க்கு மட்டுமோ சொந்தமல்ல, உலகம் முழுமைக்கும் பொது உடைமையான நூல். பைபிளை போல, ஔவையார் பாடலை போல இதுல என்ன இருக்கிறது? ஏக தெய்வம், மனிதரெல்லாம் சமத்துவம், சகோதரத்துவம், பரோபகாரம் காட்ட வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும், தாய் தந்தையருக்கு பணிய வேண்டும், பொறுமை, ஒழுக்கம், தானம், தர்மம் கை கொள்ள வேண்டும். இப்படி பல கருத்துக்கள். இஸ்லாம் என்றாலே சமாதானம் என்றுதான் பொருள். சரி, இன்றைக்கு இதோடு பாடம் முடியட்டும். நாளைக்கு மற்றவைகளை சொல்றேன். போய் வாங்க. என்ன முனுசாமி, குழந்தைக்கு எப்படி இருக்கு? இன்னும் காய்ச்சல் இருக்குயா. அப்படியா? சரி, இந்த பொடியை தேன்ல கலந்து 3 வேளைக்கு கொடு, சரியா போயிடும். சாமி, நீங்க நல்லா இருக்கணும். நீங்க 2 பேரும் இந்த குப்பத்துக்கு வந்து செய்த உதவிய நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். முனுசாமி, என்னைக்கு இவங்க இந்த குப்பத்துல காலடி எடுத்து வச்சாங்களோ அன்னைக்கே நம்ம பிடிச்சிருந்த நோய் மட்டும் இல்ல, நமக்குள்ள இருந்த ஜாதி சண்டை, மத சண்டை, இதுகளெல்லாம் நீங்கி இன்னைக்கு நம்ம எல்லோரும் ஒரு தாய் வயசுல பிறந்த பிள்ளைகள் மாதிரி வாழ்ந்துட்டு வர்றோமே, இந்த பெருமை அண்ணன் இஸ்மாயில தானே சேரும். அப்படி சொல்லாதே சுப்பு சாஸ்திரி. நீ பிராமண குலத்திலே உதித்தவனாயிருந்தும் முன்பின் தெரியாம குழந்தையோடு இந்த குப்பத்திலே காலடி எடுத்து வச்ச என்னை உடன் பிறந்த சகோதரனா பாவிச்சு நீ நடத்துக்கிட்டு வந்த இந்த பாரதி வைத்தியசாலையையும் என்கிட்ட ஒப்படைச்சு ஒரு நல்ல மனசுக்கு ஈடு சொல்லவே முடியாதப்பா. ஒரு இந்துவும் முஸ்லீமும் அண்ணன் தம்பியா வாழ முடியும்னு வாழ்ந்து காட்டிருக்கிறீங்களே, அது சாதாரணமா சாமி? சாமி, எனக்கு ஒரே வயித்த வலிங்க. 3 நாளா அடி வயித்தை இழுத்து பிடிச்சிட்டு வலிக்குதுங்க. அம்மா, என்ன தம்பி சாப்பிட்ட? சாப்பாடா? ஏதுங்க சாமி சாப்பாடு? சாப்பாட்டை பார்த்தே 3 நாள் ஆகுதுங்களே. சரி, இந்தாப்பா. மருந்து கேட்டேன், பணத்தை கொடுக்குறீங்களே. ஆமா, இதுதான் உனக்கு மருந்து. இத கொண்டு போய் அரிசி வாங்கி நல்லா சமைச்சு திருப்தியா சாப்பிடு. நோய் பறந்து போகும். ஐயா, நீங்க நல்லா இருக்கணுங்க. நான் வர்றேங்க. ஏன்பா, பணம் கூட வியாதியை போக்குமா? ஆமான் ரஹீம், பணத்தாலே வியாதி தீர்றதும் உண்டு, வியாதி வர்றதும் உண்டு. நல்லா சொன்னீங்க அண்ணா. ரஹீம் எதையுமே ரொம்ப கவனமா கேட்டுக்கிறான். ரஹீம், நீயும் அப்பா மாதிரி நடந்துக்குவியா? நடந்துக்கிறேன் சித்தப்பா. சொல்லு. எங்க உட்கார், இந்த மருந்து அரைவான்.